அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். கேபிஐ பாலாவை பாராட்டிய கையோடு இன்னொருத்தரையும் பார்த்தீங்கன்னா சீமான் பாராட்டியிருக்காரு. அவங்க யார் அப்படின்றத இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். சென்னை, தூத்துக்குடி, திருநெல்வேலி இந்த மாவட்டங்களில் நிறைய பாதிப்புகள் ஏற்பட்டுச்சு அப்படின்னு நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த மிக்ஜாம் புயல் சென்னையை ஒரு பக்கம் பாதிப்புக்குள்ளாக்குனாலும் இன்னொரு பக்கம் இந்த தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்களில் இந்த கனமழை அப்படின்றது மக்களுடைய வாழ்வாதாரத்தையே புரட்டி போட்டிருக்கு. இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தங்களால் முடிஞ்ச உதவியை பண்ணணும் அப்படின்னு விஜய் டிவியுடைய நட்சத்திரங்களான கேபிஐ பாலா மற்றும் அறந்தாங்கி நிஷா அவர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேகரித்த காசை வச்சு மக்களுக்கு நிவாரண உதவி வழங்கிட்டு இருந்தாங்க. இதில் ரொம்பவே ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க வாங்குற அந்த கொஞ்சம் சம்பளத்து கூட மக்களுக்கு நல்லது பண்ணும் அப்படின்னு இறங்கின ஒரு விஷயம் அப்படின்றது அரசியல்வாதிகள் மத்தியில் பெரிய பேசும் பொருளாகவே மாறி இருக்கு. ஒரு சில அரசியல்வாதிகள் இந்த விஷயத்தை நினைச்சு நிறைய காண்டானாலும் மற்றொரு பக்கம் சீமான் போன்ற அரசியல்வாதிகள் பார்த்தீங்கன்னா இவங்க இருவரையுமே நேரடியாக அலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு உங்களுடைய சேவை அப்படின்றது ரொம்ப மகத்தானது அப்படின்னும், இந்த மாதிரி நல்லது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது இந்த காலத்தில் அபூர்வமாக இருக்குது. ஒரு உச்சக்கட்ட நடிகர்களாக இருக்கக்கூடியவங்க இந்த மாதிரி நல்லது பண்ணாங்க அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயமாக இருக்காது. ஆனால் நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய அந்த கொஞ்சம் பணத்தையும் இந்த மாதிரி மக்களுக்கு சேவை பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது தான் நிறைய ஊழல் பண்ணுற அரசியல்வாதிகளுக்கு செருப்பால் அடித்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா அறந்தாங்கி நிஷாக்கும் பாலாக்கும் வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. சீமான் நேரடியாக அலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு பேசுவார் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னும் அறந்தாங்கி நிஷாவும் பார்த்தீங்கன்னா பாலாவும் செய்தியாளர்கள் சந்திப்பில் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க இருவருமே விஜய் டிவியோட புகழாக இருந்து அதற்கு பிறகு மக்களுடைய ஒரு சிறந்த நண்பர்களாகவும் மாறியிருக்காங்க. இந்த பாதிக்கப்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பார்த்தீங்கன்னா பாலாவும் நிஷாவும் உதவி பண்ணது அப்படின்றது எங்கள் குடும்பத்தில் ஒரு நபர் உதவி பண்ணது போல இருந்துச்சு அப்படின்னும், வெறும் நிவாரண உதவியாக வழங்கிடாமல் உங்களுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்னு கேட்டு இவங்க இருவருமே கொடுத்தாங்க அப்படின்னும், இதற்கு முன்னாடி இவங்களுடைய ஷோவுக்கும் நாங்கள் பெருசாக பார்த்ததில்லை, ஆனால் இனிமேல் இவங்களுக்கு நாங்கள் ரொம்பவே ரசிகர்களாக மாறுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ரொம்பவே ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க இருவருக்குமே சீமான் வாழ்த்து சொன்னது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா சீமான் நிவாரண உதவி வழங்கிட்டு இருக்கும்போது அறந்தாங்கி நிஷாவையும் பாலாவையும் பார்த்தீங்கன்னா அதிகமாகவே புகழ்ந்திருக்காங்க. பிற அரசியல்வாதியாக இருந்திருந்தால் காண்டு மட்டும் தான் ஆகியிருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். ஆனால் சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருந்தன்மையாக அவங்களே அழைச்சி வாழ்த்து சொல்லியிருந்தது அப்படின்றது ஒரு உன்னதமான அரசியல் தலைவனாக சீமானை காட்டுது. மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது உங்கள் கமெண்ட்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.